7 solve 2 power 2x minus 1 divided by 2 power x plus 2 is equal to 4. இந்த கொஷின்லேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ப்பா. இப்போ இங்கேயும் 2 இங்கேயும் 2 இல்லையா, சேம் பேஸ். அப்போ என்ன செய்யலாம், a பவர் m by a பவர் n. என்ன ஃபார்முலா, a பவர் m by a பவர் n is equal to a பவர் m minus n. அப்போ நமக்கு என்ன தெரியும், டிவைடில் இருந்தால் பவரை மைனஸ் பண்ணோம், சேம் பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ 2ங்கிறது சேம் பேஸு. அப்போ 2 பவர் 2x மைனஸ் 1 மைனஸ் இந்த கீழே உள்ள பவர் இருக்கு இல்லையா, பவரை மட்டும் ப்ராக்கெட் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் பண்ண போகிறோம் இல்லையா, இஸ் ஈக்குவல் டு இந்த 4 அப்படிங்கிறத சேம் பேஸ் வரணுங்கிறதுனால 2 பவர் 2வாக ரைட் பண்ணிக்கிறேன். 4 is equal to 2 into 2. So, அப்போ 2 power 2. 2 power 2x minus 1 அப்படியே ரைட் பண்ணிக்குங்க. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது மைனஸ் 2. ஓகே, மைனஸ் சிம்பிள் ரைட் பண்ணும்போது மைனஸ் உங்களுக்கு வந்துடும், மல்டிப்ளை பண்ணும்போது 2. இப்போ 2xோட எக்ஸை மைனஸ் பண்ணும்போது லைக் டேர்ம்ஸை மைனஸ் பண்ணும்போது எக்ஸு மைனஸ் 1 மைனஸ் 2 அப்போ மைனஸ் 3. இங்கே 2 பவர் 2 இருக்கும். 2 power x minus 3 is equal to 2 power 2. Next step, equating the powers of the same base 2. இப்போ பவரை மட்டும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். x minus 3 is equal to 2, x is equal to இந்த மைனஸ் 3 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 3யாக மாறிடுப்பா. அப்போது x is equal to 2 plus 3. Your answer is x is equal to 5. Option 2, 5 power 5 into 5 power minus 4 into 5 power x by 5 power 12 is equal to 5 power minus 5. ஸோ இப்போ சேம் பேஸ் இங்கேயே 5 இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் கூட 5 power 5 minus 4 plus xன்னு கூட போட்டிருக்கலாம். நான் கொஞ்சம் ப்ரீஃபாக போட்டிருக்கேன். 5 power 5 minus 4 into 5 power x by 5 power 12 is equal to 5 power minus 5. ஸோ இப்போ 5லேருந்து 4 லெஸ் பண்ணோன்னா 1. 5 power 1 into 5 power x into இந்த டினாமினேட்டருக்கு 12 நியூமரேட்டருக்கு போகும்போது மைனஸ் 12 ஆயிரும், இஸ் ஈக்குவல் டு 5 power minus 5. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 5 power 1 minus 12 இன்ட்டு ஆட் பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தானே, அதனால் டேரெக்டாக ரைட் பண்ணியிருக்கேன். 5 power 1 minus 12 இன்ட்டு 5 power x is equal to 5 power minus 5. Minus 12 plus 1, your answer is minus 11. So 5 power minus 11 into 5 power x into 5 power minus 5. So 5 power x 5 power minus 11 அப்படிங்கிறது டினாமினேட்டர் கொண்டு வரும்போது 5 power plus 11 ஆகிடும், is equal to 5 power minus 5. ஸோ அப்போ 5 power x into இப்போ 5 power x is equal to 5 power minus 5 into 5 power 11. ஸோ இந்த சைடு வரும்போது மல்டிப்ளை ஆகிடும் இல்லையா, டிவைடில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ 5 power x is equal to 5 power இங்கே சேம் பேஸு, இப்போ பவர் ஆட் பண்ணிக்கோ, மைனஸ் 5 ப்ளஸ் 11. 5 power x is equal to 5 power plus 6. ஸோ ஈக்குவேட்டிங் த பவர்ஸ் ஆஃப் த சேம் பேஸ் 5. அப்போ பவர் பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால பவர் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாமா. அப்போ x is equal to 6. யுவர் ஆன்சர் இஸ் x is equal to 6. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அண்ட் த சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எ நம்பர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 195ஓட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். இட் கேன் பி எக்ஸ்பேண்டட் அஸ் 195 இஸ் ஈக்குவல் டு 1 into 100. 1ன்றது 100 பிளேஸில் இருக்குது, 9ங்கிறது 10s பிளேஸில் இருக்குது, 5ங்கிறது 1s பிளேஸில் இருக்குது இல்லையா. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் நம்ம புதுசாக பார்க்க போகிறது சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸு. இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, பிக்கர் நம்பர்லாம் நம்ம ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஈஸியர் டு ஒர்க் வித் அப்படின்னா, ஈஸியர் டு ஒர்க்னால் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறது ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸில் நம்ம இந்த நம்பர்ஸ்லாம் ரைட் பண்ண போகிறோம். டு ரைட் இட் சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபாலோ ஃப்ரம் த ஃபார்ம் s into 10 power a where s is a number integer or integer with decimal. இன்டிஜராகவும் இருக்கலாம், இல்லை இன்டிஜர் வித் டெசிமலாகவும் இருக்கலாம். between 1 and 10 but not 10 itself. And a is a positive or negative integers. Thus a number in scientific notations is written as the product of a number integer or integer with decimal and a power of 10
அப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷனில் நம்ம நம்பர்ஸ் எஸ்ஸுங்கிறது நம்பரு, பவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி எழுத போகிறோம், 10ஓட பவரில் தான் ரைட் பண்ணோம். வி மூவ் த, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, வி மூவ் த டெசிமல் பிளேஸ் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட் until we have a number from 1 to 9. Then we add a power of 10 that tells how many places you moved the decimal forward or backward. டெசிமலில் நம்ம ஃபார்வேர்ட்லேயும் பேக்வேர்ட்லேயும் மூவ் பண்ணுறதை பொறுத்து தான் பவர் வந்து நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாங்கிறத முடிவு பண்ணும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது, சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா. இப்போ 0.00123. ஸோ இப்போ இந்த டெசிமல் 0க்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, இதை 1க்கு பக்கத்தில் கொண்டு வர போகிறோம். அப்போ எத்தனை பிளேஸ் மூவ் பண்ணும் பாரு, 1 2 3 பிளேஸ் மூவ் பண்ணும் இல்லையா, 3 கேப்ஸு. ஸோ அப்போ 1.23 × 10⁻³ ஸோ இப்போ இது ஃப்ரண்ட்லேருந்து பேக் வருது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 0.0123 அப்போ 1.23 × 1 2 இங்கே இருக்கிற டெசிமல் 1 2 அப்போ 2 பிளேஸ் 10⁻². அந்த மாதிரி இங்கே பார்க்கும்போது 1 பிளேஸ் தான் மூவ் ஆக போகுது, அதனால் 10⁻⁻1. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு டு பேக்கு. ஓகேவா. இப்போ ஃப்ரண்ட்லேருந்து நமக்கு பேக் வந்துச்சு அப்படின்னாக்கா பவர் வந்து மைனஸில் ரைட் பண்ண போகிறோம். 1.23. ஸோ இப்போ இங்கே ஜீரோஸ் இல்லைனாலும் நமக்கு என்னது பிளேஸ் கரெக்டாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 10⁻0ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. 12.3. ஸோ அப்போ இந்த இப்படி இருக்கிற டெசிமலை ஃப்ரண்ட்டுக்கு தானே கொண்டு வர போகிறோம். ஸோ அப்போ பேக் டு ஃப்ரண்ட் வரதுனால நீ ப்ளஸில் ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஃப்ரண்ட்டு டு பேக்னா மைனஸு, பேக் டு ஃப்ரண்ட்டுனா ப்ளஸ்ஸு, பவர் வந்து ப்ளஸில் ரைட் பண்ணணும். ஓகேவா. இப்போ சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். த டயாமீட்டர் ஆஃப் த எர்த் இஸ் கொடுத்துருக்காங்களா மைல்ஸில். ஸோ இப்போ இதை எப்படி கொண்டு வரலாம், இந்த இடத்துல டெசிமலே கொடுக்கல, அப்போ எந்த பிளேஸில் இருக்குன்னு நீ வச்சுக்கணும், இந்த இடத்துல இருக்கணும். அப்போ இங்கேருந்து பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வரப்போகுது. அப்போது 1 2 3 4 5 6 7 அப்போ 1.2756 போட்டுட்டு 10⁻7 அப்படின்னு போட்டுக்கணும். இந்த மோர் எக்ஸாம்பிள்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ்க்கு போகலாம். கொஷின் நம்பர் 8, எக்ஸ்பேண்ட் யூஸிங் எக்ஸ்போனன்ட்ஸ். அப்போ 6054.321. ஓகேவா. இப்போ டெசிமல் பிளேஸுக்கு ஆஃப்டர் உங்களுக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையுமே 1/10 1/100 1/1000 அப்படின்னு நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ இங்கே இதோட பிளேஸ் வேல்யூ என்ன, 1s 10s 100 1000. இங்கே நம்ம பிளேஸ் வேல்யூ சொல்லும் போது என்ன சொல்லுவோம், 1 10th 100th 1000th அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அப்போ இப்போ 6 1000 பிளேஸில் 6 இருக்குது. 6 × 1000 ப்ளஸ் 0 வந்து 100 இல்லையா, அப்போ 0 × 100 ப்ளஸ் 5 × 10 ப்ளஸ் 4 × 1. அந்த 1க்கு பதிலாக 10⁻0ன்னு ஒன்று போட்டு காண்பிருக்கேன், 1s பிளேஸில் தான் அது இருக்குது. ப்ளஸ் டெசிமலுக்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 3 இருக்கு இல்லையா, அப்போ 3 அப்படிங்கிறது 1/10th பிளேஸில் இருக்குது, அப்போ 3/10 ப்ளஸ் 2ங்கிறது 1/100 பிளேஸில் இருக்குது. அப்போ 1ஓட நம்ம 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 2/100 ப்ளஸ் 1 அப்படிங்கிறது 1000s பிளேஸில் 1/1000s பிளேஸில் இருக்குது. அப்போ 1 × 1 வந்து 1 தான், 1/1000s. இப்போ ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான்ப்பா இதில். 6 × 1000 10⁻3ன்னு ரைட் பண்ணுறேன், ப்ளஸ் 0 × 100 10⁻2ன்னு ரைட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் 5 × 10⁻1 ப்ளஸ் 4 × 10⁻0 ப்ளஸ் இந்த டிவைடில் டினாமினேட்டருக்கு இல்லையா 10, இதோட பவர் 1 தானே, அது மேலே போகும்போது 10⁻−1 ப்ளஸ் 2 × 10⁻−2 100ங்கும்போது 10⁻2 தானே, அது மேலே போகும்போது 10⁻−2 ஆயிரும். ப்ளஸ் 1 × 1000 வந்து 10⁻3, அது மேலே போகும்போது 10⁻−3 ஆகிடும். ஸோ 0வோட இந்த டேர்ம் மல்டிப்ளை ஆகிறதுனால இந்த டேர்ம் ஃபுல்லாகவே உனக்கு என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன பாருங்கள், 6 × 10⁻3 ப்ளஸ் இந்த டேர்ம் தான் 0 ஆயிடுச்சா, 5 × 10⁻1 ப்ளஸ் 4 × 10⁻0 ப்ளஸ் 3 × 10⁻−1 ப்ளஸ் 2 × 10⁻−2 ப்ளஸ் 1 × 10⁻−3. இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர்ப்பா. இதில் செகண்ட் ஆப்ஷன் சேம் மாடல் தான், ஹோம்ஒர்க் போட்டுருங்க.